இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன் அப்படின்னா, இந்த வாரத்தில் நம்ம ஒரு சுப காரியமோ ஒரு பேச்சு எடுக்கிறோம், அல்லது நம்ம ஒரு தொழில் தொடங்குகிறோம், இல்லை புதுசாக ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அந்த ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு மேலே செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அந்த வகையில் மேச ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 18 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 100 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் மொபைல்லேருந்து வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், உங்களுக்கான டீட்டெயில் அப்படிங்கிறதும் சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்துட்டு கிரகங்களுடைய பலம் பலவீனம்னால தெரிஞ்சுப்போம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இன்றைக்கி நாம் மேசம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய ஒரு நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் அப்படிங்கிறது அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு 12 ராசியில் என்ன ராசிக்காரவங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதோட இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த ஒரு கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த கடவுளுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக மேசம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ஒரு வகையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அரவணைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு தான் இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லணும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனுடைய ஒரு ஆட்சி இந்த ஒரு வாரத்தில் இருக்க போகுது. தனஸ்தானத்தில் குரு பகவான் என முக்கியமான கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டமான ஒரு யோகங்கள் அப்படிங்கிறது உண்டாகும்னு சொல்கிறாங்க. அதோட அரசு வேலை, வெளிநாட்டு வேலை முயற்சி இவையெல்லாம் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்குங்க. பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்ற பாதை அப்படிங்கிறத கூட்டிகிட்டு போகிறதா தான் உங்களுக்கு இருக்கும். அடுத்த அடி உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்ற பாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் தாராள தனவரவால் குடும்பத்தில் குதூகலம் அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருளால், முன்னோர்களுடைய நல்லாசியால் உங்களுக்கு தடைப்பட்ட எல்லாத்தொரு இன்பங்களும் வந்து சேரும். திருமணம், குழந்தை பேர், வீடு, வாகன யோகம், பொன்பொருள் சேர்க்கை என எல்லா புண்ணிய பலன்களுமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வெளிநாட்டு வேலை, தொழில் வாய்ப்புகள் இவை எல்லாமே கிடைக்கும். சுப விரயங்கள், சுப நிகழ்வுகள் மிகுதியாக கிடைக்கும். வியாபாரிகளுக்கு அரசினுடைய மானியம் என்பது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு வாழ்நாள் லட்சியமாக எதிர்பார்த்த பதவி அப்படிங்கிறது தேடி வரப்போகுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. எதிர்பாராத சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட, அதாவது சில செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் கூட நல்லதொரு முறை எதிர்காலத்துக்கான ஒரு அஸ்திவாரமாக அது அமையும். அதனால் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? தந்தையினுடைய ஒரு ஆலோசனைகள் உங்களுக்கு நல்லதொரு பலன் அப்படிங்கிறத பெற்றுக் கொடுக்கும். சதுர்த்தி அன்னைக்கு பாலாபிஷேகம் செய்து விநாயகரை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விநாயகருடைய முழுமையான அருள், அவருடைய அருளால் உங்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு, வாழ்க்கை இது எல்லாமே அமையும் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு வாரமாக இந்த வாரம் அப்படிங்கிறது வரக்கூடிய வாரம் அப்படிங்கிறது அமையும் சொல்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு பலனையும் இந்த ஒரு வாரத்தில் பெற முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது 12 ராசியில் என்ன ராசிக்காரவங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஒரு வாரம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது காரியங்கள் எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் அதிக கவனம் அப்படிங்கிறது இருப்பீங்க.
மருத்துவம் சார்ந்த செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரலாம். ஆதாயங்களை கையாளும் போது, வாகனங்களை ஓட்டும் போது ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுடைய ஆதாயத்திற்காக நீங்கள் யாருக்கிட்டையுமே எந்த ஒரு வார்த்தையையும் விட்டு மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு உதவ போயிட்டு வீண் பழி ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கலாம். கவனமாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே போல் ஆயுதங்களை நீங்கள் கையாண்டுட்டு இருக்கீங்க, பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் பொறுமையும் நிதானமும் தேவை. அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். மேலும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படலாம். ஆனால் பண வரத்து அப்படிங்கிறது திருப்திகரமானதாக இருக்குங்க. வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமை அப்படிங்கிறத ஏற்படுத்தும். மேலதிகாரிகளிடம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனமாக பேசுவது அப்படிங்கிறது நல்லது. குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது குறையலாம். ஆனாலும் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் பெரிதாக ஒரு சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்லிட்டு பெரியதொரு விஷயம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது, நன்மையே நடக்கும். அதே போல் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது நல்லது. உறவினர்களுடைய வருகை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் சற்று உறவினர்களுடைய வருகை அப்படிங்கிறது இருக்கலாம். மேலும் பெண்களுக்கு சமையல் செய்யும்போது அதிக கவனம் தேவை. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெயர், புகழ், கௌரவம் இவையெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் கலைத்துறையினருக்கு நிலுவையில் இருந்த பணத்தொகையும் கைக்கு வந்து கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்லது முன்னேற்றம் அப்படிங்கிறதும் கூடுதலான ஒரு கவனமும் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லதுன்னு சொல்லப்படுதுங்க. சரி, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்தில் இருந்து வந்த இழுப்பறி கூட மாறி போகும். தொழிலில் இருந்த இந்த மந்தநிலை மாறி போகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல் அப்படிங்கிறது நீங்கும். கண்முன்னே தலை விரித்தாடக்கூடிய செலவுகளை சமாளிக்க வருமானத்தை தேடி ஓட வேண்டியது இருக்கலாங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வாரம் குடும்பத்தினருடன் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. குடும்பத்தினருடைய வெறுப்புக்கு ஆளாக வேண்டியது இருக்கலாம். செல்வாக்கும் அந்தஸ்தும் பாதிக்கப்படலாம். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய ஒரு நேரத்தில் மனதில் விரக்தி அப்படிங்கிறது ஏற்படலாம். தாயாருடைய உடல்நலம் அப்படிங்கிறது பாதிப்பையும், மேலும் வண்டி வாகனங்களில் விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனால் நீங்கள் செலவு செய்யும்போது அது சரியான ஒரு செலவா என்று யோசித்து செய்வது என்பது மிகவும் நல்லது. சரி, மேலும் உங்களுக்கு பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாங்க. தொலைதூரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய செய்தி சற்று உங்களுக்கு சஞ்சலப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றாலுமே பாதிப்பு அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. 3ஆம் நபருடைய தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் கூட நீங்கும் அப்படி சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. தாய் வழி உறவுகளோட சுமூகமான ஒரு உறவு அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொள்வது ரொம்பவே அவசியங்க. தந்தை வழியில் திடீர் செலவுகளுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அரசாங்க வழியில் எதிர்பார்த்த காரியம் அப்படிங்கிறது இழுபறியாகி முடியும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிப்பதால் சற்று சோர்வாக காணப்படுவீங்க. அதிகாரிகளிடம் பேசும்போது பதட்டம் கொள்ளாமல் பொறுமை காக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். சக ஊழியர்களுடன் அளவோடு பழகுவது ரொம்ப நல்லது. வியாபாரம் அளவாகவே இருக்கும். சிலருக்கு வியாபாரம் விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாங்க. பங்குதாரர்களுக்கிட்ட சில நேரங்களில் பிடிவாதமாக இருந்தாலும் அனுசரித்து போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவுகளினுடைய வரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கும். இதனால் சற்று பணி சுமை அப்படிங்கிறது கூடுவதாக நீங்கள் நினைப்பீங்க. உடல் அசதி அப்படிங்கிறது ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் அப்படிங்கிறது கிடைக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7, 9. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் சிவபெருமானுடைய வழிபாடு மட்டும் இல்லாமல் நீங்கள் தினமும் பூஜை அறையில் அவருக்காக ஒரு விளக்கு அல்லது ஒரு மலர் வைத்து கூட சிவபெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறத மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு நல்லதொரு பலன் அப்படிங்கிறத கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனால் நீங்கள் மேசராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறத பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மிகவும் நன்மையான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒதுக்கிட்டு இந்த மேலும் என்னென்ன பலன்கள் அப்படிலாம் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய ஒரு ராசியிலிருந்து 12ஆம் வீட்டுக்கு ராகு இருக்கிறதுனால எந்ததொரு நேரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்ததொரு உறுப்பினர்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. ஸோ சின்ன சின்ன மன அழுத்தங்கள் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அதில் இருந்து விடுபட முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஆரோக்கியமாக நீங்கள் உங்களை வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அவர்களை கவனித்து தொடர்ந்து யோகா பயிற்சி இவையெல்லாம் செய்வது ரொம்ப சிறப்பு
சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக உங்களுக்கு வணிகம் தொடர்பாக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வணிகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரிய ஒப்பந்தத்தின் வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நிதி தன்மைகளை பெறக்கூடிய ஒரு நாட்களாக வரப்போகுது. பணவரவு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணவரவு நல்லது முறையில் தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வீட்டில் வேறு சில பிரச்சனைகள் காரணமாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களை நம்பிக்கையோடு வைத்திருப்பதில் வெற்றி அப்படிங்கிறது பெறுவீங்க. அவ்வளவுதாங்க. மேலும் மிகச்சிறந்த நன்மை எல்லாம் நடக்க இந்த சிவபெருமான் கோவிலில் போய்ட்டு வணங்கிட்டு வாங்க. யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம கீழே அந்த நம்பருக்கு கமெண்ட் தட் மீன்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.